அண்மை செய்தி. சென்னையில் ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், அண்ணா சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. காற்றழுத்த தாழ்வு பாதை மற்றும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக சென்னையில் கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள் என்ன? சென்னையில் கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே வெயிலுடைய தாக்கம் அதிகரித்திருந்தது. குறிப்பாக பிப்ரவரி மாதத்தில் சில தினங்கள்ல 100 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற அளவுல வெப்பம் பதிவாகிறது. தொடர்ச்சியாக வெயிலுடைய தாக்கம் அதிகரித்திருக்கும் நிலையில தற்பொழுது கோடை மழை சென்னையில் பெய்து வருகிறது. அதுவும் இன்றைய தினம் காலையிலிருந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டிருந்தது. சற்று ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக இருள் சூழ்ந்தபடி இருந்த வானம் தற்பொழுது இடியுடன் கூடிய பலத்த மழையை கொட்டி தீர்த்து வருகிறது. சென்னையினுடைய மைய பகுதிகள், புறநகர் பகுதி என பல்வேறு இடங்களில் மழை பொழியக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதுவும் கடந்த அரை மணி நேரமாக இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழையாக பெய்து வருகிறது. சென்னையில தேனாம்பேட்டை, அண்ணா சாலை, மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, மெரினா கடற்கரை பகுதியில் ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகள், வெள்ளிவாக்கம், அண்ணா நகர், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல மழை கொட்டி தீர்த்து வருகிறது. எதிர்பாராத கோடை மழையின் காரணமாக சாலையில் சென்று வரக்கூடிய வாகன ஓட்டிகள்ல குறிப்பாக இருசக்கரம் ஓட்டக்கூடியவர்கள் மழையினுடைய நிழலுக்காக ஆங்காங்கே தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள். அதே போன்று கனரக வாகனங்கள், பேருந்து, இருசக்கர வாகனங்கள் தவிர்த்து காரில் செல்லக்கூடியவர்களாம் முகப்பு விளக்குகளை ஒளிரூட்டப்பட்டபடி அவருடைய வாகனங்களை இயக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய நிலையில பிற்பகல் 1 மணி வரையிலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் ராயலசீமாவிலிருந்து மன்னார் வளைகுடா வரையிலும் வளிமண்டலத்தில் நிலவக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை, அதே போன்று வளிமண்டல சுழற்சி உள்ளிட்டவையெல்லாம் மழைக்கான வாய்ப்பை தீவிரப்படுத்தியிருப்பதாகவும், அதே நேரத்தில் வெப்பம் அதிகமாக இருந்து வரக்கூடிய சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல வெப்பச்சலனம் காரணமாகவும் இந்த மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது.